இந்த இங்கிலீஷில் நமக்கு எப்பயுமே பிரச்சனையாக இருக்க ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ஹேவ் ஹேஸை V3 கூட யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வருது. அது என்ன அர்த்தத்தில் வருது அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். இந்த ஐவி யூதே அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நம்ம ஹேவ் அப்படிங்கிறதையும், ஹீ ஷீட்டுக்கு அடுத்து அப்படிங்கிற நவுன்ஸ்க்கு அடுத்து ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இதுதான் ரூல். ஆனால் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது 2 அர்த்தத்தில் இதோட தமிழாக்கம் இருக்கும். எப்படின்னு பாருங்களேன். இருக்கிறது, இருக்கிறேன், இருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துலையும், விட்டது, விட்டான், விட்டார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துலையும் வரும். இப்படி மொட்டையாக படித்தா ஒன்றும் புரியாது. இங்கே வாங்க பாருங்கள். ஐ ஹவ் சீன் ஹிம் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை பார்க்கும்பொழுது நம்ம ஒரே அர்த்தத்தை தான் யோசிப்போம். இதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்குடா அப்படின்ட்டு. ஆனால் தமிழில் பாருங்களேன், நான் அவரை பார்த்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், இருக்கிறேன். இந்த சவுண்ட் இங்கே வந்துருச்சா? இதைத்தான் நான் சொன்னேன். அடுத்து பாருங்கள், நான் அவரை பார்த்து விட்டேன். பார்த்து விட்டான், அது அப்படியே கொஞ்சம் மாத்தினா பார்த்து விட்டேன். அப்போ என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் இந்த சவுண்டை யூஸ் பண்ணுறோமோ, பார்த்துருக்கிறேன், போயிருக்கேன், வந்திருக்கேன், சாப்பிட்ருக்கேன், இது என்ன அப்படின்னா கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸை, கடந்த கால சம்பவத்தை நம்ம ப்ரெசண்ட் கூட என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணி சொல்கிறோம். புரியுதுங்களா? நான் அவரை பார்த்துருக்கேன்னா இன்றைக்கி பார்த்துருக்கேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எப்பயோ பார்த்துருப்போம். அதை ப்ரெசண்ட் கூட கனெக்ட் பண்ணும்பொழுது நான் அவரை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே எல்லாரும் ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம போய் பார்த்து வந்துட்டோம். அப்போ நம்மகிட்ட கேட்குறாங்க, பார்த்துட்டியா? நான் பார்த்துட்டேன். நான் அவரை பார்த்து விட்டேன். இப்போது ப்ரெசென்ட்டில் அந்த ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ ப்ரெசென்ட்டில் இப்போ முடிஞ்ச ஆக்ஷனை பற்றி பேசுகிறோம். நான் அவரை பார்த்துட்டேன். அந்த சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, நான் சாப்பிட்டேன். நீ கொடுத்த புத்தகத்தை படித்து முடிச்சிட்டேன். இந்த சவுண்டு வரணும். முடிச்சிட்டேன், போயிட்டேன், வந்துட்டேன். இந்த சவுண்டு வந்தாலும் ஹேவ் ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஷீ ஹேஸ் கால்டு மீ. அவள் அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு என்ன கூப்பிட்டுருக்கா, என்ன அழைத்திருக்கிறாள். எப்போ? இப்போ இல்லை, ஆல்ரெடி கூப்பிட்டுருக்காங்க. அதை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், மென்ஷன் பண்ணுறோம். அவள் என்னை அழைத்திருக்கிறாள். அதுவும் இதற்கான தமிழாக்கம் தான். அவள் என்னை அழைத்து விட்டாள். 4-5 நாள் சண்டை, என்கிட்ட பேசவே இல்லைடா, கூப்பிட்டா. கடைசியாக அவள் எனக்கு கால் பண்ணிட்டா, விட்டாள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. புரியுதுங்களா? இந்த 2 டோன்லேயுமே நீங்கள் இந்த ஹேவ் ஹேஸை கற்றுக்கிட்டிங்கன்னா டவுட்டே வராது கடைசி வரைக்கும். பாருங்கள், நான் அதை பலமுறை சாப்பிட்டிருக்கிறேன். இதற்கு ஆன்சர் என்ன வரும்ட்டு காமெண்ட்டில் நீங்கள் போட்டுருங்க.